ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உடனடியாக படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குமாறு தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக இரு நீதிபதிகள் அமர்வில் தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வில் தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு இன்றைய தினம் நீதிபதிகள் திபாங்கர் தத்தா, ஏஜி மாசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இந்த மனு உடனடியாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தனி உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. மேலும் இந்த படத்திற்கு போதுமான விளம்பரங்கள் அனைத்தும் செய்யப்பட்டு இருக்கிறது. படம் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த படத்தை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் உத்தரவுக்கு அந்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நிவாரணம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கு அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வில் வரும் 21ஆம் தேதி என்று விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினம் பட தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். எனவே அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்பு அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் இறுதி உத்தரவானது பிறப்பிக்கப்படும். ஏற்கனவே தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடையை தான் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டுமே. இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அந்த வகையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. அவர்கள் அதனை முடிவு செய்யட்டும் என்று கூறிதான் உச்ச நீதிமன்றம் தற்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதன் காரணமாக பட தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சந்திப்பதற்கான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்து எதுவாக இருந்தாலும் எதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்விலேயே நாடி உங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்விலேயே தெரிவிங்கள் என்றும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதியழகன், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், அது குறித்த விவரங்கள். அடுத்த கட்ட நகர்வை பொறுத்தவரைக்கும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் ஜனநாயகன் பட இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திரும்பும். அதாவது முதலில் மனு தாக்கல் செய்தது இந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு தணிக்கை வாரியம் சார்பில் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் தனி நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவிற்கு, அதாவது தனி நீதிபதி உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததோடு தணிக்கை வாரியத்தினுடைய மேல்முறையீடு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடு மனுதான் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை, நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடி உங்களுடைய கோரிக்கைகளையும் வாதங்களையும் அங்கேயே முன்வையுங்கள்
என்று பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே உத்தரவிட்டபடி இந்த வழக்கில், அதாவது தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். பதில் மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஏற்கனவே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு வாத பிரதிவாதங்கள் கேட்கப்பட்ட பின்னர் தான் இறுதி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பிக்கும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுதைய சூழலில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கே வந்திருக்கிறது. வரும் 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்பொழுது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று பின்னர் இந்த வழக்கில் இறுதி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.